ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதித்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், இந்த போக்குவரத்து பாதிப்புக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். தென் மாவட்டங்கள்ல கடந்த சில தினங்களா பெய்து வந்த தொடர் மழையின் காரணமா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய சாலையில பல்வேறு இடங்கள்ல சாலையானது முற்றிலும் அடித்து செல்லப்பட்டது. சில இடங்கள்ல பகுதி அளவு அடித்து செல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்றையிலிருந்தே இந்த வழியா, அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் சென்று வந்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அந்த அரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில நெடுஞ்சாலைத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அந்த சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மின்கம்பங்களை இறக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதனால ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய சாலையில சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த பொன்குறிச்சின்ற பகுதியில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோட வாகனமும் போக்குவரத்து நெரிசல சிக்கிச்சு. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இந்த வாகனம், அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாகனமும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய வாகனமும் இருபுறமும் அணிவகுத்து நின்று நம்மளால் காட்சியில பார்க்க முடியுது. தற்போது அடுத்தடுத்து, அதாவது ஒரு புறமா இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒன்றொன் பின் ஒன்னா தொடர்ந்து போலீசார் அனுமதிச்சிட்டு இருக்காங்க. இதனால சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணிகள் அவதிக்குள்ளானாங்க. விரைந்து இந்த அரிச்சு போயிருக்கக்கூடிய சாலைகளை துரித நடவடிக்கையா போர்க்கால அடிப்படையில பகல் நேரங்கள்ல மேற்கொண்டு போக்குவரத்தை சரி செய்து வாகன ஓட்டிகள் அவதி அறியாத வகையில மேற்கொண்டு கொடுக்கணும்ன்றதுதான் அந்த வழியா பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையா இருக்குது. செபஸ்டின், நன்றி பிரபாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.